வர வர இந்த ஆடிட்டர் வக்கீலும் புதுசா சட்டத்தை சொல்லி நம்ம உசுரை எடுக்கிறானுங்கப்பா. ஆளை காட்டுங்க, 2 தட்டு தட்டிடுறேன். என்னப்பா ஆபீஸ் வர சொன்ன என்ன சங்கதி? ஒண்ணு இல்ல, 2-3 கம்பெனி விக்கலான்னு இருக்கிறேன். வித்துக்க. நீ ரெஜிஸ்டார் முன்னாடி வந்து கையெழுத்து போடணும். இதான வேணாங்கிறது. ஸ்கூல் பக்கம் எவன் போனாங்கற? நம்மளதுல வெறும் கை நாட்டுமா? அதை எத்தனை பக்கம் வேணாலும் சொல்லி குத்துன்னு குத்துறேன். என்னது உனக்கு கையெழுத்து போட தெரியாதா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்னப்பா பண்றதுப்பா? கவலைப்படாதீங்க, இவன் வலது கையில இருந்து 3 விரலை வெட்டி எடுத்துறேன், கட்டு போட்டுறேன். யாராவது கேட்டா ஆக்சிடென்ட் சொல்லிடலாம். கை நாட்டு போடணும். யோ என்ன ஆலியானியோ விரல வெட்டுறங்கற? நான் நகத்தை வெட்டவே பயந்துக்கின்னு பல்லால கடிக்கிறவன். இந்தாப்பா நமக்கு இந்த வம்புலாம் அவன் கையெழுத்துலாம் போட தெரியாதுன்னு நீ அவன் கையெழுத்து காட்டு. எத்தனை கையெழுத்து உனக்கு கொண்டா? அப்படி வா வலிக்கு. இதுல பாபுவோட கையெழுத்து இருக்கு, போட்டு பழகிக்க. உங்க கூட பேஜாரா போச்சு. நாளைக்கே சாயந்தரத்துல ஃபுட்பால் ஆடுவான் பாபு, நீ ஆடுவீங்க. ஆட தெரியாதவனும் காலை வெட்டுவீங்க. நல்ல வேலை உனக்கு பொம்பளை சமாச்சாரம் இல்ல. ஏயா இப்படி ஒவ்வொரு அங்கமா வெட்டிட்டா எனக்கு என்னதான் மிஞ்சம்? பாபு முதலாளி, உங்க நிலைமை இப்படி ஆகல. ஏயா லெட்டர் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்காம நான் வருவனா? ஐயோ கோடீஸ்வரர் விட்டு புள்ள, நீங்க கை முறுக்கு கமர்கிட்டு விக்கலாமா? சத்தம் போடாதியா, வள்ளி காதுல விட போகுது. கோடீஸ்வரர் விட்டு புள்ள இப்படி கை முறுக்கும் கமர்கிட்டு விக்கலாமான்னு சொல்ல வந்தேன். ஏய், சீ. நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரு இப்படி மாறி போயிட்டாருன்னு. அப்புறம் உங்க லெட்டர் வந்த பாடு தான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு. அதை விடியா, முதல்ல அந்த மேனேஜர் கிரிய பழி வாங்கணும். ஐயோ முதலாளி, அவனுங்க பங்களா நிறைய அடியாட்களை அடுக்கி வச்சிருக்கானோ. நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கு தப்பா ஆயிரும். அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்டை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உண்டு இல்லன்னு ஆக்குறதா? அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ. அவளுக்கு வைக்கிற குண்டு பாத்து வைங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா புதன்கிழமை 11 மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க. வர்றேன். ஆமா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன். ஒரு சோடா கேடா? இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம். நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி. பொம்மை பாக்குறே டில்லி. டில்லியா? ஐம் சாரி பாபு, நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேன். நீ மத்தவங்களாம் நான் வராண்டாலே குளிப்பாங்க. நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன். உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அடே வந்துருச்சா? ஏம்பா எங்கயாவது லீக் ஆகுமா? நீ லீக் பண்ணாம இருந்தா சரி. சிலிண்டர் அம்மாவுக்கு. என்ன அது சிலிண்டரோட மேல போயிட்டு இருக்கு? அப்ப இவர்கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ எதுவா இருந்தாலும் பின்கட்டு வழியா தான் போகணும்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல. அது இல்லைங்க, நம்ம சின்னமா இல்ல சின்னமா. யாரு? அருணாவா? ஆமாங்க, அவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அத்தானுக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கணும், ஒரு சிலிண்டர் கொண்டாந்து மேல வைனாங்க. அதான் கொண்டு போட்டேன். பூஸ்ட் பூஸ்ட். அத்தான் பூஸ்ட் அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சா? பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கவனிக்கிறேன். வா போலாம். நீ வாப்பா. பார்ட்டி பூஸ்ட் வைக்கிறேன் வெயிட். முதலாளி, நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பூஸ்ட் கலக்க சொல்றியா? நீங்க எதையும் கலக்க வேண்டாம். அந்த டூப்ளிகேட் பையில இங்க அனுப்புறேன். நீங்க 2 பேரும் நல்லா மோதிக்கிங்க. அனுப்பு. மவனே, இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். யாரோ காக்கினாடா நாயிடுவான், பாக்கணுமா? இப்ப பார்த்தா நல்லா இருக்காதியா, குளிச்சுனுக்குது. ஆனா உங்களை பாக்கணுமா? எனக்கு காக்கி நாடாவே தெரியாது. இதுல எங்க நாயுடு? இந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. உங்களை தான் பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னதான் பாக்கணுமா? அது யாரு ஒத்த கால் நாயுடு? அநியாயமாக்குது. என்ன மாதிரியா இருக்குற? நானும் அதே தான் கேக்குறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் என்ன புச்சா வச்சுக்கிறாங்க? பாபு தான். எடா கைய மூஞ்ச பாரு, திருட்டு கலை. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே மூஞ்சிதான். ஏய், நீ பிறந்து வளர்ந்ததுலாம் எங்க? இந்த பாரு, நம்ம மட்டும் இந்த கிராஸ் கல்வி கேக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம மேனேஜர் கேளு. என்னடா மேனேஜரை கேக்குறது? ஜாவா பேட்டா குட்டா முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கும். யோ, நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே, ஆனா நீ பேசுறதா என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டிக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மாதிரியே இருக்கிற. ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல? மவனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும், இடிச்ச எலும்பெல்லாம் நொறுங்கிடும். யோ, எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நான் ஏன் வேஷம் போடணும்? நான் தானே ஒரிஜினல் பாபு. யாரு நீ? ஒரிஜினல் 46 கம்பெனிக்கு முதலாளி பாபு. அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன். அசிங்கம், அதெல்லாம் எவையா பாப்பான்?
நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா. அத கூட்டு வந்து யாரு பாபு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான். எப்படி கேட்டா வழிக்கு? என்ன அடிச்சுட்ட போயிட்டு கிட போறான். சும்மா ஒரு தட்டு தட்டுனே. நீங்க என்ன பண்றீங்க? இவன் ட்ரெஸ் கழட்டி நீங்க போட்டுக்கோங்க, உங்க ட்ரெஸ் கழட்டி இவனுக்கு போட்டுருங்க. போட்டுக்கிட்டா மேனேஜர் ஏற்பாடு பண்ண பாபு இனிமே நீங்க தான். இவன் என்ன பண்ண போற? இவனை எங்கேயாவது தெருக்கூடல தூக்கி எறிஞ்சிடுறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா? வரமாட்டான். அப்படியே மீறி வந்தான்னு வச்சுக்குங்க, உண்மையான பாபு தான் வந்துட்டான்னு நினைச்சு இவாளுகளே இவனை அடிச்சு கொன்னுடுவாளவோ. தன் வினை தன்னை சுடும். நம்மள சுட்டு போதியா? இவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இனிமேதான் நீங்க உஷாரா இருக்கணும். இவனை மாதிரியே நீங்க நடிச்சாதான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. முதல்ல இவன் கழட்டியா? ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்கயா போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா? குளிக்கிறியா டியர்? சாரி டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ஒருவேளை இவனை அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற? வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தா வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்ப. மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார், இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இரு குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்க பாரு, யார அவன் குப்பை தொட்டி பக்கத்துல விழுந்து கிடக்குறான்? ஹே, நம்ம பங்கட பாபுடா. இவன் என்ன கிடக்குறான்? வா பாக்கலாம். வா வா. தூக்கு புடி. வள்ளி வள்ளி, நேத்து ராத்திரி பட்டத்துல கடைக்காரன் சினிமா பார்த்து சொன்னாங்க உன் புருஷன் பையன் கிடந்தாங்க, ரோட்ல பேச்சு முடிச்சுதானே. ஏன் புருஷனா? ஆமா. என்னாச்சு அவருக்கு? அவரே பட்டத்து பக்கம் போனாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தர்மாஸ்பத்திரியில சேர்த்துக்கிறாங்களாம், போய் பாரு. ஐயோ அம்மா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன இருந்தாலும் பேச்சு முடிச்சலாம கிடக்குறான்? பாவம், அவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான். ரத்த காத்தோட காணுமையா? நான் என்ன நினைக்கிறேன் டாக்டர், வயசு பையன் பாரு, எதையாவது கண்டு பயந்து இருப்பான். யோ, அதுக்கு வேப்பல அடிக்கணியா? இங்கேயா கொண்டு போட்டுக்கிற? நீ தொழில் கத்துக்கணுமே, அதுக்கு தான். நீ ரொம்ப அதிகமா பேசுற. என்ன இந்த ஆளு கண்ணு மூச்சா சொல்லு, நான் வந்து பாக்குறேன். இவன் தூங்குறானா மூச்சு வளரானா? தூங்குறவன் எப்படி முடிப்பான்? மகமாயி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா. ஐயோ மச்சான், உனக்கு என்ன ஆச்சு மச்சான்? உன்னை யாரு மச்சான் இப்படி பண்ணது? எந்த படுபாவி பசங்க உன்னை இப்படி பண்ணாருங்க மச்சான்? கவர்மெண்ட் பஸ்காரனா, தனியார் பஸ்காரனா? ஐயோ ஒண்ணுமே பேச முடியாதபடி இப்படி பண்ணி வச்சுட்டானுங்களே. அம்மா மச்சான், நான் அப்பவே சொன்ன கேட்டியா? டவுன் பக்கம் போகாத, அங்க திமிரு பிடிச்ச பணக்கார பசங்க இருக்கானுங்க. என் பேச்ச கேட்டியா மச்சான்? மச்சான், நான் உன் வள்ளி வந்திருக்கேன் மச்சான். என்ன பாரு மச்சான், பேச மாட்டியா? ஐயோ ஈஸ்வரி. ஏண்டா கூப்பிட்டியா? ஐயோ ஒன்னும் இல்லம்மா, அந்த ஈஸ்வரிய மச்சான். ஹாஸ்பிடல் எப்படியா சத்தம் போடாத. ஏமா, அவங்க கூலிங் கிடக்கட்டும், இப்படியே கூலிங் கிடந்தான்னு வச்சுக்கோ, உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும், அப்புறம் காத்து தான் வரும். ஏமா நீங்க கூங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மச்சானுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? இவர் இப்படி செஞ்சவன் நாசமா போக, கட்டில போக. அழாத வள்ளி, காளியாத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. மாமா உடம்பு குணமான உடனே அங்க பிரதர்ஷனம் செய்யறேன்னு வேண்டிக்கோ, எல்லாம் சரியாயிடுமா. மச்சானுக்காக அங்க பிரதட்சணை என்னம்மா? இந்த 6 அடி கூந்தலையே நான் கொடுப்பேன்.
ஏ வாடு தாயே. பாயா எவ்வளவு வயசாகுது? வாடு பெரியவரேன்னு கூப்பிட்டு. சரி வாடு பெரியவரே. என்ன? ரூபாய் நானே இருந்தா கூட. போன் பண்ண போறியா? இல்லையா, நான் அம்மனுக்கு காசு முடியணும். என் கையில காசு வாங்கி அம்மனுக்கு முடிக்கிறேங்க. காளியாட்ட ஒத்துக்குவாளா? தச்சி திருப்பி தரமாட்டா? அல்ப அல்ப கொடா. இன்னும் என்ன போய் அல்பேங்கிறாங்களே? உனக்கே நான் எவ்வளவு அள்ளி யோ, கொடுத்துருக்கேன். சும்மாரியா. இன்னும் என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல, எல்லாம் புது முகமாகுது, மாத்திட்டீங்களா? எல்லாம் உங்க பொறுப்பில்லாதனத்தினால வந்த வேணே. சரியாயோ. ஆமா, ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்து இருந்தாரு, அவர் எங்க? பேங்க்ல பணத்தை கட்ட போனாரு. பணத்தோட ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். நீயும் காணாம போறதுக்கு முன்ன அந்த மேனேஜர் ரூமை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க. டூப்ளிகேட் பையன் நீ ஏன்டா ரூமுக்குள்ள வந்தீன்னு உங்களை பிடிச்சு அடிப்பானுங்க. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியாயோ. பேப்பர் மில்லியே பேரம் பேசிருக்கானுங்க. யார் வீட்டு கம்பெனி எவன் விக்கிறது? ஓஹோ, அண்ணன் பாஸ்போர்ட்டுக்கு வேற அப்ளை பண்ணிருக்காரோ, எல்லாத்தையும் சுட்டின்னு கம்மி நீட்டுறதுக்கு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? டேய், ஆ, மேனேஜர் ரூம்குள்ள ஏன் வந்த? எதுக்கு ஃபைல் எல்லாம் பேட்டு பாக்குற? இல்ல ஃபைல்லாம் தூசு தட்டி அதான். உன் ரூமை விட்டு அனாவசியமா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இரு இரு, மேனேஜர் வந்தது அவர்ட்ட சொல்லி உன் முதுகு தோலை உரிக்க சொல்றேன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ரொம்ப சின்ன பையங்க. என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்களே. முதல்ல மூடுங்க, தமிழ்நாட்டு மானமே கப்பல் ஏறுது. ஏய் பிரியா, என்னது? இவன் சார், நடந்ததை நான் சொல்றேன் சார். நீங்க கூப்பிட்டு தான் சொல்லி என்ன ரூமுக்குள்ள கூட்டு வந்து கட்டில உட்கார வச்சு கதவை சாத்தி தாப்பால் போடாம என் கருப்பை சூறையாட பார்த்தாங்க சார். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். உங்க கருப்பும் ஜாக்கிரதை. ஏய் பிரியா, கூப்பிடுறாருமா? உனக்கு வெக்கமா இல்ல? சீ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றதை நம்பிட்டாருமா? அவன் போய் சொல்றான். யாரு? நானு? ஏங்க இந்த பிஞ்சி முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா தெரியுது? இவங்களுக்கு தான் வெறுத்து இருக்கு. அவனை நம்பாதீங்க. சீ. உன்னை சொல்லி குத்தமல்லடி. சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும். டானி, இன்னைக்கு நான் இவளை பார்த்ததான் கடைசி. இனிமே இவ என் கண் எதிரிலே படக்கூடாது. இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப விறகு செலவாகுமே. அவசரப்பட்டு கொன்னுடாத, அண்டர் கிரவுண்ட்ல வை. எனக்கு வந்து ஓடி. எப்படிங்க, நான் அண்டர் கிரவுண்டா ரூமுங்களா? நீ ரூமு தான். சீக்கிரம் போயா. அந்த ரூமா? மார்க்கமான ஆளுங்கப்பா. அல்லி, உனக்கு ஒரு நல்ல செய்திமா. டில்லி இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நான் வியாபார விஷயமா ஒரு பங்களாவுக்கு போயிருந்தேன். அங்க பணக்கார சீமானா பக்கத்துல ஒரு பொண்ணோட நம்ம டில்லிய பார்த்தம்மா. என்ன, அவர் பங்களால பாத்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாது. அவன் பிடிச்சாலும் பிடிச்சான், பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்மா. உண்மையா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. நீ கவலைப்படாதம்மா. அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அவன் அவன் கால்ல விழ வைக்கிற. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேம்மா. நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன். எவ்வளவு சொன்ன? 60,000. எஸ் சார். வாங்க சார். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் சார். உட்காருங்க சார். இங்க நம்ம வேண்டியப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன். வந்ததுதான் வந்துமே அப்படியே தம்பியை பார்த்துட்டு போலான்னு. தம்பி பாக்கலாம் சார். நீங்க உட்காருங்க சார். உட்காந்துட்டீங்களா? அதான் வந்துடுறேன் சார். கூட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்க புதுசா இருக்கீங்களே? இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். சாப்பிடுறியா? முடி வெட்டிக்கு போறேன். யோ, டைனிங் டேபிள் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கோச்சுக்காதப்பா. நம்ம பழைய மேனேஜர் சேது விநாயகம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு விசுவாசம் தான். இதா பாரு, உன்னை பாபுன்னு நினைச்சு அவர் பேச போறார். நீ நான் செட்டப் பண்ண ஆளுங்கிறத காட்டி கொடுத்துறாத. தயவு செஞ்சு உன் பற்ற பாஷை மட்டும் அவுத்து விட்டுடாது. இங்க ராமசாமின்னு ஒரு வயசான கேஷியர் இருந்தாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பேரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க. தம்பி, நீங்க வெளிநாடு எல்லாம் போயிருந்தீங்களா? வெளிநாடுனா தாய்நாடா? சார், அது தாய்லாந்து. அப்புறம் நிர்வாகம் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி? ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கிறாங்களா? பயத்தை விடுங்க சார். நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே மேனேஜர் தான் சார்.
அந்த அளவுக்கு சுத்தம். தம்பி உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே. 2 நிமிஷம் தனியா பேசணுமாமே? நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க. வாங்க சார். மேனேஜர், என் செருப்பு அங்க விட்டுருக்கேன், கொஞ்சம் எடு. செருப்பு நானா? ஓ என்ன தம்பி அவரை போய் செருப்படுக்க சொல்றீங்களே? செருப்பா விட்டா இருந்தால் ஜட்டியே துவச்சு போடுவாருங்க. அந்த அளவுக்கு உண்மை ஊழியன். உண்மை ஊழியா நாங்க 2 பேரும் பேசிருப்போம். ஒட்டு கேட்காம அப்படி ஓரம் கட்டிங்க. வாங்க. என்னது உங்களை மாதிரியே இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? என்ன தம்பி இது பைத்தியக்காரத்தனமா உங்க அதிகாரத்தெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. அதாங்க சின்ன பசங்க விவகாரம். ஒரு லவ் வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். கோர்ட்டுக்கு போலாம்னா கூட எல்லாமே அவனுக்குள்ள சாதகமா இருக்கு. சார் போலீஸ் கூட போலான்னு பார்த்தேன். அந்த டூப்ளிகேட் மயக்கமால இருக்கிறான். அவன் வந்து சாட்சி சொல்லணுமே. ஆமா ஆமா முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த மேனேஜர் கெரிய ரொம்ப சாமர்த்தியமா மடக்கணும் தம்பி. இதுக்கு ஒரு பெரிய முள் ஐடியா சொல்றேன், கேளுங்க. அடுத்த வாரம் இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி ஒரு பொட்டியோடு நீங்க இங்க வாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அவனை மடக்கலாம். சரி தம்பி, இங்க நம்ம ரொம்ப நேரம் பேசினா கூட தப்பு. வாங்க போகலாம். பாத்தீங்களா நம்ம நிலைமைய? ஆம்பளையும் பேசிக்கிறதுக்கே பயப்படுறோம். ஏன்டா டேய்? ஏன் உன்னை ஒட்டு கேட்க கூடாதுன்னு சொன்னல, இங்கே நினைக்கிறேன். வேற யாரும் வந்துட கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்கு தான். பாத்தீங்களா நாய் மாதிரி உழைக்கிறாங்க. யோ மேனேஜர், தம்பி வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேடிடுச்சியா? எதை கேட்டாலும் உங்களை தான் கேட்கணுங்குது. வெரி குட் வெரி குட். நம்ம வீட்டு பிள்ளையாச்சே. சரி, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. ஏயோ என்ன நீ அந்த ஆள் எதிரில என்ன செருப்பு எடுக்க சொல்ற? உன்னை செருப்பு எடுக்க சொன்னதால அந்த ஆளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை கொஞ்சம் தெரியுமா? ஆமா, உள்ள என்ன பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. போயா, எங்க அப்பா இருக்காரு, பாபுவோட அப்பா இருக்காரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப இவர்கிட்ட இருக்குதான். அதை என்கிட்ட கொடுக்கணும்னாரு. நீ எல்லாம் இருக்கிறதால அடுத்த வாரம் ஒரு பொட்டியில போட்டு கொண்டு வரானாரு. 50 லட்சம் அடிச்ச ஜாக் பாக்கெட். நீ என்ன பண்ற? அந்த 50 லட்சம் ரூபாய் பொட்டி வாங்கி என்கிட்ட கொடுக்குற. நீ என்ன பண்ற? ஒரு தொப்பியை வாங்கி என் தலையில கவுக்குற. உன்னையும் கவனிக்கிறியா? இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கிற. முதல்ல அந்த டிஃபனை கவனிக்கிறேன். 50 லட்சம். ஏய், என்ன போய் வெளியே வந்துட்டீங்க? நீ கம்முனுதியா? நான் கிராமத்து வரைக்கும் போய் வள்ளியை பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பங்களாவை சுத்தி எல்லாம் அவன் ஆளுங்க, உங்களை வெளிவிட மாட்டானுவோ. இவங்க எல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியா. நீ பேசாம இரு, சாயங்காலம் வந்துடுறேன். பங்களா விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிருக்கல, ஏன் வந்த? பொண்ணு கூத்துறதுக்கு போயாங். நம்ம மேனேஜரு இங்க குளிக்கும் போது 50,000 ரூபாய் மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எனக்கு வேற நீச்சல் தெரியாத, அதான் முதங்கதான் பாக்குறேன். நம்ம எவ்வளவு தரேன்னு சொன்னாரு? 5,000. 5,000-மா? நீ முடியா? உனக்கு வேணாமா? புதிங்க நல்லா உள்நீச்சிலே தேடுங்க. ஏன்னா மோந்திர விலை 8 அணா. ஐயோ, என்னையா உலகமா நிக்கிறீங்க? ரேடியோ சொன்னதை கேட்கலையா? என்ன சொன்னாங்க? ரஷ்யாவில வந்த மாதிரி இங்கேயும் பூமி அதிர்ச்சி வரப்போதான். பங்களால இருக்கிறவங்க எல்லாம் வெளில வந்து குப்புறப்பட்டுக்க சொல்றாங்க. படுத்துங்க. ஏங்க அதிர்ச்சி எப்பங்க வரும்? நான் இங்க இருந்து போன பிறகு உங்களுக்கு வரும். டீ துடடு. அந்த புண்ணியவா பங்கட பாபு இருந்த வரைக்கும் நான் எத்தினி சோடா கலர் சாப்பிட்டாலும் துட்டே கேட்காது. நீ இந்த இருக்கிறியா? அவன் சவுத்த உடம்ப பார்த்து துட்டு வாங்காம விட்டான். அப்படி என்னால விட்டுற முடியுமா? நல்லா வருதியம் வாயில. அப்படி என்ன பெருசா வந்துரும் வாயில. அதிகம் பேசுற நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அக்கா, எங்க நம்ம பஞ்சரக்கானா? அது சாராய கடைக்கு வருது. சாரு, நீ யாரு? என்ன தெரியல. நான் தான் பங்கட பாபு. பாபா? கார்ல வர வந்து இருக்கிற. உடுப்பெல்லாம் ஒரு தின்சா இருக்குது. அதெல்லாம் பெரிய கதைக்கா. நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பூட்டு தான் தொங்குது, ஆளை காணோம். வள்ளியா? அந்த பொண்ணு புருஷன் தான் பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில பேச்சு மூச்சா இல்லாம படுத்துன்னு இருக்குதா. அந்த பொண்ணு கட்லாண்டியா குந்தின்னு இருக்குதா. பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில புருஷனா? குழப்பறாங்களே. நல்லா வேடிக்கையா பேசுவாரு, இப்படி வாயடிச்சு போயிட்டாரம்மா. வீணா கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் எதுக்கும் பெரிய டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு. என்ன வள்ளி, நான் உன்னை தேடி நம்ம வீட்டுக்குலாம் போயிட்டு வரேன். நீ இங்க இருக்கிற?
என்ன வழி அப்படி பாக்குற? நான் தான் உன் மச்சான் பாபு. மச்சானா? என்ன உளர்ற? ஆமா, நீ எப்படி என் புருஷன் மாதிரியா இருக்க? நல்ல கதையா போச்சு போ. நான் தான் உன் புருஷன். நீ வேணா தனியா கூட்டிட்டு போய் என்ன செக் பண்ணு, எல்லாம் சரியா இருக்கும். ஆமா வள்ளி, நீ எதுக்கு இவன் பக்கத்துல உட்காந்து காவல் காக்குற? வள்ளியா? யாரையா நீ என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க? பேரு நான் எனக்கு எல்லாமே தெரியுமே. படுத்துக்கிறான் இந்த பாவி. இவன் உன் புருஷன் எல்லாம் மண்ணாங்கட்டி இல்ல. யோ, அவரை மண்ணாங்கட்டி கிண்ணாங்கட்டின்னு சொன்ன உன் முகரை பேத்துருவேன். ஆமா, கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சு அதெல்லாம் பாவம் வந்துட போகுது. இந்த பார், உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என் பங்களால ஒரு மேனேஜர் கம்யூனிட்டி இருந்தானே, அவன் பண்ணத்தான் அந்த குழப்பம்லாம். என்னய்யா பங்களாங்கிற மேனேஜருங்கிற? உங்ககிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். உண்மையிலேயே நான் ஒரு பணக்காரன். உன்னை கட்டிக்கணுன்ற ஆசையில ஏழப்பட்டவன் மாதிரி நடிச்சேன். இதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன். ஆனா நீ பத்திரகாளி மாதிரி முடிக்கிறியா? எனக்கு அந்த பயத்துல சொல்லவே வரல. நான் ஒரிஜினல், அவன் டூப்ளிகேட். இல்ல, நீதான் போலி. நீதான் என் புருஷனை என்னமோ பண்ணிட்ட. என்ன அடையணுங்கிறதுக்காக பணக்காரனால நீ இவரை துன்புறுத்தி என் பேரை முதல் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. ஐயோ, நான் சொல்றத கேளு. நான் தான் அவன் புருஷன். கிடையவே கிடையாது. இதோ மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு, இவர்தான் என் புருஷன். இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இவன் எந்திரிச்சாதான் என் நிலைமெல்லாம் சரியாகும் போல் இருக்க. கண்ணா, நீ எப்படா எந்திரிப்ப? யோ, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்தி தெரியுது. மறுபடியும் வெளியே போயா? ஏமா சொல்ல மாட்டீங்க? இதே மூஞ்சி தான் நல்லா இருக்குதுன்னா நீங்க டூயட் எல்லாம் பாடுனீங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எவனுக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ பால் டம்ளரை கொண்டு வரும்போது அது கூட தவறி விழுந்து நீ சென்டிமெண்டெல்லாம் ஃபீல் பண்ணல? ஐயோ, என் புருஷனை அடிச்சு உதைச்சு இதெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கானே. இதுக்கும் மேல நான் என்னத்த சொல்றது? யோ, என் எதிர்காலமே உன் கையில் தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கண்ணை மூச்சு பாடுறா கண்ணா. ஆஹா, பாசம்னா இது இல்ல பாசம். ஏங்க, இந்த பொண்ணுக்கு நீ அண்ணங்காரனா? அப்படி சொன்னா தப்பாயிடுங்க. புருஷனா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காருங்க. அப்ப பல்லாந்து ஹோட்டல்ல ரூம் எடுக்க வேண்டியவங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. யாரும் சொல்லி குத்தம் இல்லையா? எங்க டாக்டர் இருக்காரு, ஒரு பெரிய சோனா. இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்காரு பாரு. ஏங்க, நீங்க